அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொதுவாக முடக்குவாதம் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய உடலில் ஒரு சில மூட்டுகள் அந்த டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிரந்தர மூட்டு இறுக்கம் ஏற்பட்ட பிறகும் நம்மளால் ரொட்டீனாக செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக முடக்குவாதம் இது பாதிக்கப்பட்ட பிறகு இதனுடைய பாதிப்பு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நின்றும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் முக்கியமாக மூட்டு பகுதியில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறது இந்த குளிர்காலங்களில் மழைக்காலங்களில் கொஞ்சம் பீக்கில் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு பெயின், ஸ்வெல்லிங்கு, ஸ்டிஃப்னஸ்ஸு, மசில் கான்ட்ராக்ஷன், டிஃபார்மிட்டி போன்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா தினமும் இவர்களுக்கு பயிற்சி அப்படின்றது போதுமானது. இவங்க உடல்ல இருக்கக்கூடிய மூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஏன் இவர்களுக்கு இந்த முடக்குவாத நோய் பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அன்றாட வேலைகளில் பல சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டு அசைக்கும் பொழுதும் இவங்களுக்கு வலி இருக்கும். இன்னைக்கு வலி தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை தொடர்ந்து தான் ஜாயின்ட் ஸ்வெல்லிங், இது ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்போ இவங்க தன்னோட அன்றாட வேலைகள், செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செய்யும் பொழுதும், ஆஃபீஸில் இல்லாட்டி வெளியில் ஏதாவது கம்பெனியில் போய் வேலை செய்யும் பொழுதும் இவர்களால் முழுமையாக தன்னுடைய வேலையில் ஈடுபட முடியாது. அதோட வேலைகள் செய்யும் பொழுது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தொழில் ரீதியாக அன்றாட வேலைகள் செய்யக்கூடிய சில வேலைகளில் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் இந்த சோசியல் கம்யூனிகேஷன். வெளியில சொந்தக்காரங்கள்ட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதையோ இந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு சிக்கலான விஷயமாவே இவங்களுக்கு இருக்கும். இவங்க போனாங்க அப்படின்னீங்கன்னா, வெளியில் போகிறதா இருந்தால் இவங்க கூட ஒரு கேர்டேக்கர், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் வாக்கிங் எய்ட்ஸ், வீல் சேர் இந்த மாதிரி பண்ணுற சில உபகரணங்களையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனை காரணமாகவே இவங்களுக்கு அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த சமூக பங்களிப்பு அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்கும். இந்த மாதிரி முடக்குவாதம் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கை தரம் நம்மளால சரி பண்ண முடியுமா அல்லது இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இவங்க இந்த முடக்குவாத நோய் பாதிப்புக்கு மருத்துவம் முழுமையான மருத்துவம் இல்லை அப்படின்னீங்கனாலும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கும் மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை குறைப்பதற்கும் உடல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுவதற்கும் இன்னைக்கு பலவித மருத்துவங்கள் இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவம். ஏன்னா இவர்களுக்கு மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம அனைத்து விதமான மருத்துவமனையிலும் பார்த்தீங்கன்னா வலியை குறைப்பதற்கு, இந்த டிசீஸ் ப்ராசஸை ஸ்லோ பண்ணுவதற்கு போன்ற மருத்துவங்கள் இருக்கு. ஆனால் இவர்களுடைய அந்த மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டைட்னஸை குறைக்கிறதுக்கு, அந்த டைட்னஸை குறைச்சிட்டு மறுபடியும் ஃபுல் மூமெண்ட் ரீகெயின் பண்ணுறதுக்கு இந்த மூட்டு பகுதிக்கு சுற்றி அமைந்துள்ள
தசைப்பகுதியில் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஈன்முறை மருத்துவம் மட்டுமே இருக்குது. அப்போ நம்ம வந்து அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்வதற்கு நாம் ஃபிட்டாக வந்து இருக்கணும். அப்படி ஃபிட்டாக வந்து இருக்கணும்னா நம்ம வந்து உடம்பு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும். ரைட். இப்போ இந்த முடக்குவாதம் நோய் பாதிக்கப்பட்டவர்களை நாம் எப்படிலாம் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும்? முதல்ல வலி, மூட்டு பாதிப்பு, ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவர்களுக்கெல்லாம் அன்றாட வேலைகளை முழுமையாக செய்ய முடியும். இவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை வலி மட்டும்தான். வலியை சரி பண்ணுறதுக்கு நிறைய மருத்துவங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து மருத்துவங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய ஹோம் ரெமெடிஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வலியை வந்து குறைச்சிக்கலாம். வலியை குறைச்சிட்டு நம்ம வந்து அன்றாட வேலைகளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியாக செய்ய முடியும். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இவங்களுக்கு ஜாயிண்டில் மைல்டாக வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். ஃபுல் ரேஞ்ச் மூமெண்ட் வந்து இருக்காது. ஜாயிண்டில் ஒரு மைல்டு ஸ்டிஃப்னஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவங்களுக்கு இதே மாதிரி ஈன்முறை மருத்துவத்தில் ஜாயிண்ட் மொபிலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் வந்து பண்ணி அந்த குறைந்து போனால் அந்த மூட்டு அசைவை திரும்பியும் பழைய மாதிரி ரீகெயின் பண்ணி கொண்டு வந்துட்டு இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு அடுத்தபடியாக இந்த மூட்டு அதை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கிட்டத்தட்ட வந்து இறுகி போய் அசைக்க முடியாத நிலைமையில வந்து இவங்களுக்கு இருக்கும். இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, பேஷண்ட்டு அவங்களால இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களால காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது. ஆனால் ஒரு ஈன்முறை மருத்துவர் உங்களுடைய காலை அசைச்சு பார்க்கும் பொழுது முழுமையாக மடக்கி நீட்டி உங்களுக்கு வந்து அந்த பயிற்சிகளை செய்ய முடியும். இதை செய்யறதுல வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது தான். அதை சுற்றி இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது டெண்டன் பார்ட்டு ஒரு கண்ட்ராக்சர் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் டைப் டிஃபார்மிட்டி வந்து இவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே மாதிரி மருத்துவங்கள் வேக்ஸ் தெரப்பி, ஜாயிண்ட் மொபிலைசேஷன், ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி மூன்றும் சேர்த்து செய்யும் பொழுது மறுபடியும் இவங்களுக்கு வந்து மூட்டு அசைவு திரும்பி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சிலருக்கு டிஃபார்மிட்டி பர்மனண்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதுவும் விரல்களில், கை விரல்களில், கால் விரல்களில் வந்து வந்த டிஃபார்மிட்டியை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கும். சிலருக்கு முதுகு தண்டுவடத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கீழ் முதுகு தண்டில் ஒரு 2 எலும்பு 3 எலும்பு ஒன்றா சேர்ந்து அந்த ஜாயிண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். சிலருக்கு இடுப்பு முழங்கால் பகுதியில் மசில் கண்ட்ராக்சர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா டிஃபார்மிட்டி ஒரு பொசிஷனில் வந்து போய் உங்களுக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துவதில் நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும். குறைந்தபட்சம் இவங்க தன்னுடைய வேலைகளை செய்கிற அளவுக்காவது இவருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இது நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன வந்து பண்ணலாம்? ரெகுலராக வந்து இவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இருக்கக்கூடிய ஏற்கனவே மூட்டு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மூட்டு பாதிப்பு அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கிறணும். அதோட முக்கியமான விஷயம், இந்த மூட்டு பாதிப்பில் ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனைகளை வரவிடாமல் பார்த்துக்கிறணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த முடக்குவாத பாதிப்பு அதிகமாக வலியும் வீக்கமும் இந்த ஜாயிண்ட் இருக்குமோ இது 3 தான் அதிகமாக வந்து இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்குட்டினியஸ் நாடிஸ் சொல்லக்கூடிய இந்த போன் மட்டும் ஒரு இடத்துல வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால
அதன் மூலமாக வேறு எதுவும் பிரச்சனைகளும் வந்து விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். பொதுவாக இந்த முடக்குவாத நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நரம்பியல் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அனிமியா போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோல இதை சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்களை வந்து ஆக்டிவா தினமும் நல்லா வேலை செய்கிற மாதிரி இவங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இவங்களுக்குன்னு வந்து பர்டிகுலராக தினமும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கணும். அப்போ என்னென்ன நம்ம வந்து பண்ணலாம்? ஒருவேளை இவங்க வந்து கால் ஒரு மடங்கின பொசிஷன் வந்து இருக்கு, இடுப்பு அல்லது முதுகு தண்டு வந்து வளைந்த நிலையிலேயே வந்து கண்ட்ராக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூட்டு பகுதிக்கு தேவையான சப்போர்ட் இருக்கணும். நம்ம இன்னைக்கு கேலிபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பிளிண்ட் டைப் ஏதாவது நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா இவருடைய ஜாயிண்ட்ல அப்டார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடியதை நாம குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்பிளிண்ட் சொல்லக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி நாம் அதை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கண்ட்ராக்சரு, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், டிஃபார்மிட்டி ரொம்ப சிவியர் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வீல் சேர்லேயே தான் அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூட்டு பகுதி ரொம்ப அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் போன்ற மருத்துவமும் இருக்கு. அதாவது எந்த ஒரு மூட்டு பகுதி அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த ஜாயிண்டை செலக்ட் பண்ணி அதற்கு தேவையான அறுவை சிகிச்சையை செய்யும் பொழுது மீண்டும் உங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸை, அதுவும் சாதாரணமான நிலையில் வந்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்து அதை நம்ம வந்து அன்றாட வேலைகளை செய்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் நம்மளுடைய வேலைகளை தொடர்வதற்கு தேவையான அனைத்து மருத்துவங்களும் இருக்குது. அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமலும் நம்மளுடைய அன்றாட வேலைகள், நம்மளுடைய தொழில் போன்றவைகளை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு வந்து இருந்தோம் அப்படின்னீங்கன்னா இதனுடைய பாதிப்பு அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.